ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும்னு எடுத்துக்காட்ட விளங்கக்கூடியவர்கள் தான் கல்பனாவும் சுகுமாரம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அந்த 6வது வருஷம் பிறந்த நாள் விழாவை தான் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிட்டது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய 60வது கல்யாணத்துல நம்மளே கலந்து வாழ்த்து. இந்த விழாவை புதுமையா கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த குழந்தை கண்ணுல இந்த கர்ச்சீஃபை கட்டி விடுவோம். அது யார வந்து தொடுதோ அவங்க கண்டிப்பா பாடியே தீரணும். ஏன் சார், என்ன மாதிரி பாட தெரியாதவங்கள அந்த குழந்தை தொட்டுட்டா என்ன சார் பண்றது? ஏன் சார், நாங்க என்ன உங்களை கச்சேரியா சார் பண்ண சொன்னோம்? தொட்டா தொடட்டுமே சார். ஹம் தும்னு ஒரு 2 வார்த்தை பாடுறது, இல்ல பச்சை கிளி முத்துச்சரன்னு. கலா, யார் யாரு போய் தொடுமா? அப்படி 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 இப்ப போ. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. பல காதல் கவிதை பாடி பரிமாறும் உண்மைகள் கோடி. இது போன்ற ஜோடி இல்லை, இது போன்ற ஜோடி இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என் மாடம் முழுதும் விளக்கு, ஒரு நாளும் இல்லை இருட்டு. என் மாடம் முழுதும் விளக்கு, ஒரு நாளும் இல்லை இருட்டு. என் உள்ளம் போட்ட கணக்கு, ஒரு போதும் இல்லை வழக்கு. இது போன்ற ஜோடி இல்லை, இது போன்ற ஜோடி இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்களதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை.
சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அறிவில்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. கல்பனா, வாசன், நீ இப்படி அடிக்கடி வர்றதும் போறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கு இப்பதானே 20,000 ரூபாய் கொடுத்தேன். நான் இல்லேன்னு சொல்லலையே. உனக்கு மொத்தமா கொடுக்கறது கஷ்டமா இருக்குது. சில்லறையா வாங்கினா எனக்கு செலவாய்ப்பது. அதனால உன் பேரை சொல்லி ஒரு புது வீடு வாங்கலாம்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கு பணம் தேவைப்படுது. அத நம்ம 2 பேரும் ஈஸியா புரட்டுறதுக்கு ஒரு நல்ல வழியோட நான் வந்திருக்கேன். என்ன? நீ பெரிய லட்சாதிபதியினுடைய மனைவி. நீ ப்ரோனோட்ல கையெழுத்து போட்டா யார் வேணும்னாலும் வட்டிக்கு பணம் தரேன்றாங்க. நீ கையெழுத்து போடு, பணத்தை நான் வாங்கிக்கிறேன். சிலந்தி வேலை மாதிரி என்ன சுத்தி சுத்தி வேலைய பின்னாதே. ப்ரோனோட்ல நான் கையெழுத்து போட்டா அவர் பேர் என்ன ஆகும்? உனக்கு தேவை பணம் தானே? இது வர போ வெளியே. இன்னும் உனக்கு 25,000 தான் பாக்கி கொடுக்கணும். அதை எப்படியாவது ஒரு வாரத்துல நானே கொண்டு வந்து மூஞ்சில வெட்டிருக்கேன். இனிமே இந்த வீட்டு படியேறி வராது. போ. எனக்கு மட்டும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசையா? நானும் பிஸி போட்டோகிராஃபர் தான். ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இல்லன்னா போன் வரும். அப்படி இல்லைன்னா நானே வருவேன். பாய். இந்த மாதிரி சம்பாதிச்சு சாப்பிடுறதோட பிச்சை எடுத்து சாப்பிடலாம். டேய் பாலன், என்னுடைய பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. ஜாக்கிரதை. வாசன், இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த பணம் வாங்குற வேலையை இன்னையோட விட்டுரு. மறுபடி கல்பனாவை மிரட்டி பணம் வாங்க நினைச்ச நான் கொலைகாரனா மாறிடுவேன். அட மானங்கட்டவனே, உன்னை மன்னிச்சு நான் விட்டதுக்கு என்னையே மிரட்டி பாக்குறியா? இந்த வீட்டுல நீ ஏன் டிரைவர் வேஷம் போட்டிருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. கல்பனா கிட்ட வச்சிருந்த உறவை புதுப்பிக்க. என்னது சண்டை? சுகுமார், இருந்தாலும் இந்த பாலனுக்கு இவ்வளவு திமிர் கூடாது. இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் தெரியுமா? இவனை சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. பெரிய ஸ்மக்லர். நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? உங்க அப்பா எப்படா ஜெயில இருந்து வர போறாருன்னு கேட்டேன். தப்பா சார்? சார், மிஸ்டர் வாசன் என்ன பத்தி என்ன சொல்லியிருந்தாலும் நான் போத்துட்டு இருப்பேன். ஆனா எங்க அப்பா பத்தி இன்சல்ட் பண்ணதா என்னால பொறுக்க முடியல. பாலன், அப்படியே அவர் கேட்டிருந்தாலும் நீ கை நீட்டி இருக்க கூடாது. வாசன், எங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். குட் மார்னிங் சுகுமார். வாங்க சார், உட்காருங்க. வர 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழா.
அதுல நீ அவசியம் கலந்துக்கணும். நான் படிச்ச காலேஜ் ஆச்சே, அவசியம் வர்றேன் சார். பைதவி சுகுமார், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லுங்க. நீ என்கிட்ட படிக்கிற காலத்துல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை என்னுடைய ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிலைமைகள் மாறும் போதும் பொறுப்புகள் அதிகமாகும் போதும் சில சமயங்கள்ல சொன்னபடி செய்ய முடியாம போயிடலாம். ஆனா கூடுமான வரையில ஒரு காரியத்தை நிச்சயமா உன்னால செய்ய முடியுமான்னு நல்லா யோசனை பண்ணதுக்கு அப்புறம் வாக்கு கொடுக்கறது நல்லதுப்பா. என்ன சொல்றீங்க சார்? நம்ம காலேஜுக்கு புதுசா கட்டடம் கட்ட போறோம், நீ உதவி செய்யணும்னு நாங்க வந்து கேட்டப்போ நீயாத்தான் 25,000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னேன். ஆமா, நீ சொன்னபடி நாங்க வீட்டுக்கு வந்தோம். நீ இல்ல, உன் மனைவி தான் இருந்தாங்க. நீ கொடுக்க சொன்னதா 5,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதனால என்ன, இப்ப நான் 20,000 ரூபாய்க்கு செக் தர்றேன். சும்மா நான் சொன்னது தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ரொம்ப தேங்க்ஸ் சுகுமார். நாங்க வரட்டுமா? சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. என்னங்க, உங்களுக்கு அவியல் ரொம்ப பிடிக்குமே, ஏன் அப்படியே வச்சுட்டீங்க? அவியல் பாதி வந்திருக்கு, பாதி வேகல. கல்பனா, பொண்டாட்டிக்கு புருஷ மேல எப்ப பிரியம் அதிகமா இருக்கு, எப்ப குறைச்சலா இருக்குங்கிறத காட்டுற மீட்டர் தான் சமையல். அவியல் சரியா வேகலைங்கிறதுக்காக நான் அதை சொல்லல. கூட்டுல உப்பு இல்ல, சாம்பார்ல காரம் ஜாஸ்தி. ஆக வர வர என் மேல உனக்கு பிரியம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வந்து நான் எப்பவும் போலதான் செய்யறேன். அது என்னவோ கொஞ்ச நாளா சமையல் சரியாவே அமைய மாட்டேங்குதுங்க. மனசுல பலவீனமும் கையில நடுக்கமும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உப்பு உரப்பு கூட குறையத்தான் இருக்கும். என்னங்க? ஒண்ணுல, நீ வீக்கா இருக்க, டாக்டர் கிட்ட காமிச்சு விட்டமின் டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்றேன். பாபு, உனக்கு என்ன வேணும்? தயிர். அதான் உங்க அம்மா சமைக்கல, நல்லா இருக்கு. போடு. வந்து மத்தியானம் அப்பா வந்திருந்தாரு. அப்படியா? எனக்கு போன் பண்ணிட்டு தான் நான் வந்திருப்பேனே. நான் சொன்னேன், அவர்தான் வேண்டாம் உடனே போகணும்னு சொல்லிட்டாரு. ஆமா பாபு, நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு போனாரு. என்னங்க, அப்பா அவசர வேலையா வந்தாரா, ஏதோ பண கஷ்டமா? ஒரு 25,000 ரூபாய் இருந்தா கூட அடுத்த தடவை வரும்போது தரேன்னு சொன்னாரு. கொடுத்துட்டேன். அதனால பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க கொடுத்த பணத்துல 25,000 ரூபாய் ஹெட் ப்ரொஃபசர் கொடுத்துட்டேன். அவசியமான காரியத்துக்கு நன்கொடை கொடுக்கறதும் அவசரமான நேரங்கள்ல உறவினர்களுக்கு உதவி பண்றதும் தப்பு இல்லை. ஓகே. எனக்கு பசி இல்லடா. இல்ல பாபு, எனக்கு என்னையே பிடிக்கலடா, எனக்கு என்னையே பிடிக்கலடா.